இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் காரணமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்னு சொல்லக்கூடிய அந்த வளைகுடா கடல் பகுதியில் தடை ஏற்பட்டிருக்கிறதால உலகம் முழுக்க நிறைய நாடுகளுக்கு எரிபொருள் சரியாக சேரலை. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரிலேருந்து தான் நிறைய குரூட் ஆயில் வருது. அதை கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள் தடைப்பட்டதால் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் அப்படிங்கிறது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேனிக் பையிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நிறைய நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டது என்னன்னா, குரூட் ஆயிலிருந்து மட்டும் தான் எல்பிஜி எடுக்க முடியுமா? இந்த குரூட் ஆயில்னா என்ன? அதுலேருந்து என்னென்ன எடுக்கிறாங்க? பெட்ரோல், கேஸ், டீசல்லாம் எப்படி பிரித்து எடுக்கிறாங்க? ஏன் இந்த குரூட் ஆயில் அப்படிங்கிறது கல்ஃப் கண்ட்ரியில் மட்டும் நிறையா இருக்குது, நம்ம ஊர்லலாம் ஏன் நிறையா இல்லை? ஜியாலஜிக்கலாக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? பல கோடி வருடங்களுக்கு முன்பு இறந்து போன டைனோசர்ஸ் இந்த குரூட் ஆயிலில் இருக்குதா இல்லையா? குரூட் ஆயில் எடுக்கிற அதே இடத்துல ரிஃபைனரிஸ் இருக்காது. அங்கேருந்து எடுத்து இந்தியா போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுது. அதே சமயம் ரிஃபைனரி பண்ணி அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? கல்ஃபில் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா நாடுகளுமே குரூட் ஆயில் இருக்குது. இந்தியாவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்தியாவிலையும் இருக்குது. இந்தியாவில் எங்கெங்கிறதுலாம் குரூட் ஆயில் எடுக்கிறாங்க? இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க? இந்த ப்ராசஸ், இந்தியாவுடைய சப்ளை செயின் எப்படி ஒர்க் ஆகுது? இப்படி நிறைய விஷயங்கள் குரூட் ஆயிலிருந்து எல்பிஜி, பெட்ரோல், டீசல்னு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. இந்த பூமி உண்டாகி சுமார் 450 கோடி வருடங்களுக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு இதே மாதிரி முன்னாடி இல்லை. சுமார் 20 கோடி வருடங்களுக்கு முன்பு மெசோசிக் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் இது எல்லா நிலப்பகுதியும் சேர்ந்து ஒரே பகுதியாக பாஞ்சியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் கான்டினென்ட்டாக தான் இருந்தது. பிறகு அந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு ரெண்டாக பிரியுது. லார்ஷியா, கோண்ட்வானா அப்படின்னு 2 பெரிய கான்டினென்ட்ஸாக மெல்ல 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 பிரியுது. எவ்வளோ மெல்ல மெல்லமாக பிரியுதுன்னா ஒரு வருஷத்துக்கு 10 to 15 சென்டிமீட்டர் அப்படியே விலகுது. அப்போ முழுசாக பிரியறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு பாருங்கள். பல கோடி வருடங்கள். லார்ஷியா நிலப்பரப்பில் தான் நார்த் அமெரிக்கா, யூரோப், ஆசியாலாம் இருக்குது. கோண்ட்வானால தான் இந்தியா, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா இதெல்லாம் இருக்குது. அந்த 2 பெரும் கான்டினென்ட்ஸ் நிலப்பரப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கடலை தான் அந்த தெதீஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உலகம் முழுக்க நீரால் நிறைந்திருந்தது. நடுவில் கொஞ்சம் நிலப்பகுதி இருந்தது பெருசாக, பாஞ்சியோன்னு. அது 2ஆக பிரியுது. அந்த 2 நிலப்பரப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய கடல் பகுதியை தான் அவங்க குறிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு 25 கோடி வருடங்களுக்கு முன்பு. அதன் பிறகு மெல்ல மெல்ல இந்த கான்டினென்டல் ஷிஃப்ட், கண்ட நகர்வுலாம் நடந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி நிலப்பரப்பாக இது மாறுது. ஆனால் அந்த தெதீஸ் சின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் பகுதி ஒரு காலத்தில் வளமாக இருந்தது. அதாவது முதல்ல உயிர்கள் கடலில் தான் உண்டாச்சு இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப வளமான பகுதியாக, ரொம்ப வெதுன்னு இருக்கக்கூடிய பகுதி, ரொம்ப சில்லுன்னு இருக்காது, ரொம்ப சூடுன்னு இருக்காது, ரொம்ப ஆழம் இல்லாத ஷாலோவான ஒரு பகுதி. அங்கே பிளாங்டன், ஆல்கி, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு நிறைய நுண்ணுயிர்கள் அந்த கடல் பகுதியில் இருந்த தருணம் அது. அப்போ பல கோடி வருடங்கள் இந்த நுண்ணுயிர்கள் உள்ள அங்கே இருக்குது அப்படின்னும் பொழுது அது என்ன ஆகும்? அதோடைய கால சுழற்சியில் அதோடைய மறுசுழற்சி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த உயிர்களுக்கு என்ன ஆகும்? இந்த பிளாங்டன், ஆல்கி, இந்த கடலில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் தான் இன்னைக்கு சுற்றுச்சூழலில் ஆக்சிஜன் நிறையா இருக்கிறதுக்கு காரணம். நாம் நினைப்போம் மரத்தில் இருந்தால் நிறைய ஆக்சிஜன் வருது. இல்லை, கடல் கடியில் இருக்கக்கூடிய பிளாங்டன் மூலமாக தான் நிறைய ஆக்சிஜன் உருவாகுது. ஸோ அந்த காலத்தில் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான இருந்த ஒன்று. இப்படி வாழ்ந்த அந்த கடல் உயிரினங்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்? அழிந்த பிறகு அந்த ஓஷன் ஃப்ளோர்ஸில் டெபாசிட் ஆகும் அடியில். பல லட்ச வருடங்கள் தொடர்ந்து நடந்து ஒரு ஆர்கானிக் மட் மாதிரி அடிப்பகுதியில் இதோடைய ரீசைக்கலால் அவ்வளோ ஆர்கானிக்ஸ் சேர ஆரம்பிக்குது. அப்போ இந்த கடலுக்கு அடியில் நீரோட்டங்கள், ஆறுகள் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நிறைய மண்ணை கொண்டாந்து சேர்க்கும்போது இந்த சாண்ட்ஸ், ராக்ஸ் இதெல்லாம் அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. இந்த செடிமெண்ட்ஸ் அது மேலே பட்டு ஒரு ஆர்கானிக் லேயர்ஸ் உருவாகுது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் உருவாகி இதெல்லாம் மெல்ல 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 அடியில் போக ஆரம்பிக்குது. ஏன்னா கண்ட நகர்வு ஏற்படுது, கடல் மெல்ல மெல்ல நிலப்பரப்பு அது மேலே மாறுது. இப்போ இந்த ஜியாலஜிக்கல் மாற்றம் பல மில்லியன் இயர்ஸாக நடக்க இந்த ஆர்கானிக் மட் லேயர் அடியில் போயிட்டே இருக்கு. எவ்வளோ ஆழம் போகுது? 2-3-4 கிலோமீட்டர் அப்படியே அடியில் போயிட்டே இருக்கு. பூமிக்கு அடியில் போக டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். சுமார் 60-150 டிகிரி செல்சியஸ் வரை பூமிக்கு அடியில் ஆழம் இருக்கும். அப்போ இந்த ப்ராசஸில் பல கோடி வருடங்களில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆர்கானிக்ஸ் வேஸ்ட்லாம் பூமிக்கு அடியில் போய் ஹைட்ரோ கார்பன்ஸாக மாறுது. இப்படி பல கோடி வருடங்கள் நடந்த இந்த ஜியாலஜிக்கல் ப்ராசஸில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பாலைவனமாக இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரியிலிருந்து இமயமலை அதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கடலாக இருந்தது. ஹிமாலயஸில் பெரிய அளவுக்கு வெப்பம் இல்லை. ஆனால் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் பூமிக்கு அடியில் அதீத அழுத்தம், அதிகமான வெப்பம் காரணமாக இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது குரூட் ஆயிலாக நிறைய டெபாசிட்ஸாக அங்கே உருவாகுது. ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸில் அதிகமான குரூட் ஆயில் இருக்கிறதுக்கான காரணம் அதோடைய நிலப்பரப்பு. ஒரு காலத்தில் அது கடலாக இருந்திருக்கு. அந்த கடல் கடியில் நிறைய மரீன் ஆர்கானிசம்ஸ் வாழ்ந்திருக்கு. அதோடைய செடிமெண்ட்ஸ் மெல்ல மெல்ல அதீத அழுத்தம், அதே சமயம் அதிகமான வெப்பம் அங்கே இருக்கிறதா அது ஈஸியாக குரூட் ஆயிலாக மாறி இருக்கு. இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், டைனோசர்ஸ்லாம் இறந்து போய் அதுதான் அடியில் இருந்து குரூட் ஆயிலாக மாறி வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா
99% ஆஃப் அந்த க்ரூட் ஆயில் ஃபார்மேஷன்ஸ்க்கு வந்து இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பிளாங்டன்ஸு, இந்த மெரின் ஆல்கேஸு, அப்புறம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், இதெல்லாம் தான் காரணம். மேபி 1 or 2% அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு 20-25 கோடி வருடங்களுக்கு சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த டைனோசர்ஸ் இறந்து போகுது, அதோடைய எலும்புகள், அதோடைய உடல் எச்சங்கள் கூட இதில் இருக்கலாம். ஆனால் அது பெரும் பங்கு அல்ல. மேபி 1 or 2%, அதுவும் மேபி சில பகுதிகளில். ஸோ இப்படி மிடில் ஈஸ்ட்டில் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், யுஏஇ, கட்டார்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகளில் தான் இந்த மாதிரியான ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது. உலகம் முழுக்க நிறைய இருந்தாலும் இந்த கல்ஃப் ஏரியாவில் இப்போ நான் சொன்ன இந்த சிட்டிஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா குளோபல் ரிசர்வ்ஸில் 48% இதில் தான் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா இந்த இடம் தான் ஒரு காலத்தில் அந்த தேத்தீஸ் சி கடலாக இருந்திருக்கிறது. நிறைய ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து அக்யூமுலேட்டட் ஆகிருக்கு பூமிக்கு அடியில் அந்த இடத்துல. மூணாவது ஜியாலஜிக்கல் ட்ராப்ஸ். பூமிக்கு அடியில் அதீத அழுத்தம் காரணமாக இந்த ஆயில் வந்து ராக் லேயர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் வழியாக வெளில வரும். ஆனால் ஜியாலஜிக்கல் ட்ராப்ஸ் நிறைய இருக்கிறதால, ஊடுருவ முடியாத கற்கள் நிறைய இருக்கிறதால அங்கே அந்த ரிசர்வ்ஸ் வந்து நிறைய உருவாகும். அந்த மாதிரியான ரிசர்வ்ஸ்ல இருந்து தான் இந்த ஆயில்ஸ் எடுக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கவர் ஆயில் ஃபீல்டு தான் உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் ஊற்று. ஓகே, இந்த மாதிரி குட் ஆயில் அங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி அதை வெளில எடுப்பாங்க, எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் 2 to 5 கிலோமீட்டர் ஆழம் வரை வந்து துளையிடுவாங்க. இந்த மாதிரி ரிசர்வ்ஸ்லேருந்து பம்ப் மூலமாக ப்ரெஷர் பண்ணி மேலே கொண்டு வருவாங்க. அப்படி வரக்கூடிய, அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாம் அந்த லிக்விடாக அந்த ஆயில் கூட சேர்ந்து தான் குட் ஆயிலாக வெளில வருது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கசடுலாம் இருக்கும். அப்படி பியூர் ஆயில் மாதிரிலாம் வராது. அவ்வளோ அழுக்கு, சகதி, கசடாக தான் வரும். அதிலிருந்து அதுக்கப்புறம் நம்ம ரிஃபைனரி பண்ணி தான் அதை பிரித்து எடுக்கணும். இதை வந்து அந்த ஆயில் கிணத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்து பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி ஆயில் அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதை வந்து ரிஃபைனரி பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து பெட்ரோல், டீசல், இந்த எல்பிஜிலாம் பிரிக்கிறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு இடத்துல. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறதுனா எங்கேருந்து குட் ஆயில் எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல ரிஃபைனரி போட்டு அங்கேயே பிரிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நோ. இந்த சுத்திகரிப்பு ஆலை, இந்த ரிஃபைனரிஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா சிட்டிஸில், இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸில், போர்ட்ஸ் கிட்ட அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வச்சா தான் நமக்கு வந்து டேங்கர் ஷிப்ஸ் மூலமாகவோ இல்லை பைப்லைன் மூலமாகவோ ரயில், ட்ரக்ஸுன்னு நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ரிஃபைனரிஸ்குள்ளே என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த குரூட் ஆயில் வந்து பயங்கரமாக வடிகட்டி நிறைய லேஸ் வச்சுப்பாங்க. வடிகட்டதில் மேல் பகுதி தான் வந்து பெட்ரோல், அதுக்கு கீழே டீசல். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மாதிரி தான். இது கொதிக்க வைக்கிறது, எண்ணெயை வந்து அதிகமாக சுட வைக்கிறது மூலமாக உண்டாகக்கூடிய அந்த லேஸ் இருக்கு இல்லையா, அதை தான் பிரிப்பாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு பேர். குரூட் ஆயிலில் முதல்ல 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதை வந்து கொதிக்க வைப்பாங்க. அப்போ அந்த குரூட் ஆயிலை டேரெக்டாக பயன்படுத்தாமல் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆவி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பைப் மூலமாக மெல்ல மெல்ல அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. அது வந்து டிஸ்டிலேஷன் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரூட் ஆயில் இருக்கும், கொதிக்கும், அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆவி இருக்கு இல்லையா, இப்போ ரொம்ப ஹெவியானது வந்து ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது அடுத்த லைன் பைப்பில் போகும், இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது இன்னும் மேலே வேப்பர் ஆகி பைப்பில் போகும். அப்போ அந்த டவரோடைய ஒவ்வொரு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபியூல்ஸ் வந்து ஃபில்டர் ஆகும். ஏன்னா அதோடைய பாய்லிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு. அப்போ குரூட் ஆயிலை கொதிக்க வச்சு அதிலிருந்து வரக்கூடிய ஆவி அந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் அந்த டவரோடைய ஒவ்வொரு ஹைட்லையும் ஒவ்வொரு லேயர்ஸ், அந்த டவர்லேயே டாப் ஆஃப் தி டவர், அதில் தான் எல்பிஜி, ப்ரோபேன், புட்டேன், இது 2 தான் வந்து அதோடைய மெயின். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த வாயு தான் நம்ம எல்பிஜிக்கு பயன்படுத்துகிறோம். அது மிகப்பெரிய சேம்பரில் அடைச்சி அதுதான் வந்து கேஸாக பயன்படுத்துகிறோம். அப்படியே அதே கேஸை சிலிண்டரில் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 4 நாள் கூட வராது. அப்போ அதை கம்ப்ரஸ் பண்ணுறாங்க, அதை போட்டு அழுத்தி கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு லிக்விட் ஃபார்மில் கொடுக்குறாங்க. அதனால தான் நமக்கு பல நாட்கள் அந்த சிலிண்டர் வருது. எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணுறாங்கன்னா 270 மடங்கு. 1 லிட்டர் லிக்விட் அப்படிங்கிறது 270 லிட்டர் எல்பிஜி கேஸ் ஆகும். ஓகே, டாப் லேயரில் எல்பிஜி. ஸோ அந்த எல்பிஜிக்கு கீழே பெட்ரோல், பெட்ரோலுக்கு கீழே நாப்தா, நாப்தாக்கு கீழே கெரோசின், கெரோசின் கீழே டீசல், டீசலுக்கு கீழே இன்னும் ஹெவி ஃபியூல், ஆயில்ஸ், இப்படி பல்வேறு லேயர்ஸில் பிரிச்சிருப்பாங்க. 1 barrel ஆஃப் குரூட் ஆயில், 1 barrel 159 லிட்டர் ஆஃப் அந்த குரூட் ஆயிலிருந்து நிறைய பெட்ரோலியம் பொருட்கள் வந்து செய்யப்படுது. நாம் நினச்சிட்டு இருக்க ஒரு பெட்ரோல், டீசல் அப்படி இப்படின்னு ஒரு 10 பொருள், ஆனால் 6000க்கும் அதிகமான பெட்ரோலியம் பொருட்கள் இருக்குது. இந்த எல்பிஜி, பெட்ரோல், டீசல் இதெல்லாம் தாண்டி லூப்ரிகன்ஸு, பிளாஸ்டிக்ஸு, கெமிக்கல்ஸு, பெயிண்ட்ஸு, ஷாம்பு, டூத் ப்ரஷ்ஷு, கிளாத்ஸு, நம்ம மொபைல் ஃபோன் உட்பட நிறைய இடங்களில் இந்த பெட்ரோலியம் பயன்பட்டு இருக்கு. ஓகே, இப்படி மல்டிபிள் லேயர்ஸ்லாம் நம்ம பிரிச்சுட்டோம். இப்போ ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா, உண்மையான எல்பிஜி கேஸில் ஸ்மெல்லே வராது. அப்போ நம்ம வீட்டு பயன்பாடு, இதனால் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, கேஸ் எங்கேயா லீக் இருந்தால் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணுறோம். அது வந்து கிட்டத்தட்ட அழுகி பண்ண முட்டை மாதிரியான ஒரு நாத்தத்தை கொடுக்கும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக அந்த ஸ்மெல்லை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுங்கிறதால இது ஆட் பண்ணப்பட்டது. இதே போல் தான் கெரசின். சின்ன வயசில் நாங்களாம் அந்த ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வரும். அதுவுமே ஒரிஜினல் கடை கிடையாது, அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த கலரை ஆட் பண்ணுவாங்க. ப்ளூ டை கலர் அது ஆக்சுவலாக. எதுக்காக அப்படின்னா பெட்ரோல், டீசல் கூட வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதால. நீங்கள் அது பெட்ரோலா டீசலா
டீசலா கெரோசினான்னு தெரியாமல் ஸ்டவ்வில் போட்டு பம்ப் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பெட்ரோலை வெடிச்சிடும். அதே போல் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, பெட்ரோல் டீசல். பெட்ரோல் சீக்கிரமாக எவாபரேட் ஆகிடும், டீசல் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஏன் தெரியுமா? எல்லாமே ஹைட்ரோ கார்பன் தான், ஆனால் பெட்ரோல் வந்து லைட்டர் ஹைட்ரோ கார்பன்ஸ், அதனால தான் ஈஸியாக எவாபரேட் ஆகிடுது, அதனால தான் நல்ல ஸ்மெல் வருது நமக்கு. டீசல் வந்து ரொம்ப ஹெவி ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறதால அவ்வளோ சீக்கிரம் வந்து வேப்பர் ஆகாது. படத்தில் காட்டுற மாதிரி வத்தி குச்சிலாம் எடுத்து போட்டிங்கன்னா பெட்ரோல் மாதிரி வந்து டீசலாம் பத்தாது அந்த மாதிரி. ஸோ இப்படி டக்குன்னு எவாபரேட் ஆகிறதால தான் பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் இக்னிஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே டீசலுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் இக்னிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹோப் இப்போ உங்களுக்கு crude oil எடுக்கிறது அதுலேருந்து எப்படி எல்லாம் ப்ராசஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கல்ஃபை தாண்டி ஒவ்வொரு நாட்டிலுமே இந்த மாதிரியான எண்ணெய் கிணறுகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா, மும்பையில் இருக்குது, அசாம், குஜராத், ராஜஸ்தான், கேஜி பேசின், கிருஷ்ணா கோதாவரி பேசின்ஸில் அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம இந்தியாவிலும் இருக்குது. இங்கேருந்துலாம் நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா 3 கோடி டன்ஸ் பர் இயர் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ரொம்ப அதிகம் மாதிரி தெரியும், ஆனால் உண்மை என்னென்னா நமக்கு தேவை 50 கோடி டன்ஸ் பர் இயர். அதில் 3 கோடி மட்டும் தான் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுது நம்ம இந்தியாவில். அப்போ மீதி இந்தியாவுக்கு தேவையான 85% ஆஃப் crude oil வந்து நாம் இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஈராக், சவுதி அரேபியா, UAE, ரஷ்யா, அமெரிக்கான்னு அங்கேருந்துலாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, crude oil கம்மியாக எடுக்கிறோம், ஆனால் ரிஃபைனரி ப்ராசஸில் இந்தியா பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிஃபைனரி கேப்பபிலிட்டிஸ் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. இந்தியாவில் 23 மேஜர் ஆயில் ரிஃபைனரிஸ் வந்து இருக்குது. அதாவது பல நாடுகள் இந்தியாவிட்ட வந்து அவங்களோட ஆயிலை கொடுத்து ரிஃபைன் பண்ணி திரும்ப அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி ரிஃபைனரி ப்ராசஸில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கம்பெனிஸ் தான் இந்தியன் ஆயில், ரிலையன்ஸ், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், நயரா எனர்ஜி, இப்படி நிறைய சொல்லலாம். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம்நகர் ரிஃபைனரி ப்ராசஸ் தான் இந்தியாவிலேயே மிக பெருசு. அங்கே ஒரு நாளைக்கு 13.5 லட்சம் பேரல்ஸ் ஆஃப் ஆயில்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து crude oil எடுக்கிறது, அதை ரிஃபைன் பண்ணுறது. எல்பிஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய நிலைமை என்ன? உலகிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் எல்பிஜி கன்சியூமர் யாருன்னா இந்தியா தான். ஒரு வருடத்திற்கு 3 கோடி டன் எல்பிஜி வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அதில் 60% ஆஃப் எல்பிஜி வந்து நமக்கு இம்போர்ட்டட் தான். இந்த எல்பிஜிஸ் நமக்கு எங்கிருந்து வருதுன்னா கத்தார், சவுதி அரேபியா, UAE. ஸோ இப்படி கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு வரக்கூடிய crude oil இருக்கட்டும், இல்லை எல்பிஜியாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளைகுடா பகுதி வழியாக தான் நமக்கு வரணும். இந்த ஈரான் போர் காரணமாக அந்த குறுகிய பாதை 33 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய பாதை, அது வழியாக தான் எல்லா கப்பல்களும் இங்கே வரணும். இந்த போர் பதட்டம் காரணமாக அந்த வழி வந்து பாதிக்கப்படுது. இங்கே கப்பல்கள்லாம் நின்று போகுது. 5 பங்கு சப்ளை வந்து அந்த வழியாக தான் நடக்குது உலகம் முழுக்க அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 20%. இந்தியாவுக்குலாம் இன்னும் அதிகமான சப்ளைஸ் அங்கிருந்து தான் வருது. 65 to 70% ஆஃப் இந்த இந்தியாவுடைய ஆயில்ஸ், எல்பிஜி இது எல்லாமே நமக்கு அங்கிருந்து தான் வரணும். ஸோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வரல தடை இருக்கிறதால தான் இந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, பக்கத்து வீட்டிலலாம் கூட நேற்று வந்து டெலிவரி பண்ணாங்க. அதாவது நம்மகிட்ட கையிருப்பு இருக்குது, ஆனால் தொடர்ந்து இந்த கப்பல்கள் தடைப்பட்டு இந்த நாட்கள் ரொம்ப அதிகமாச்சு, மாதக்கணக்கில் ஆச்சு அப்படின்னா கையிருப்பு வந்து மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிடும். எல்பிஜியாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும். ஸோ அதன் பிறகு பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம். ஹோப் அதுக்குள்ளே அவ்வளோ நாள் தடைப்படாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹோப் இப்போ crude oilலாம் என்ன, அது எப்படி உண்டானது, ஏன் கல்ஃபில் அதிகமாக இருக்குது, அங்கேருந்து அது எப்படி பிரித்து எடுத்து நம்ம வீட்டு வரைக்கும் வந்திருக்கு இந்த கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் அப்படிங்கிறது புரிஞ்சிருப்பீங்க. ஒரு ஹார்ட் ட்ரூத், கசக்கக்கூடிய ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த எரிபொருள் அப்படிங்கிறது இப்போ நாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த crude oil, இந்த ப்ராசஸ், ரிஃபைனரிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 40 அதிகபட்சம் 50 வருடம் வரைக்கும் தான். அதன் பிறகு நம்மகிட்ட ஃபியூல் டெபாசிட்ஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ எப்படி நம்ம கோல் அப்படிங்கிறது தீர்ந்துகிட்டே வருது, அதுவும் இல்லாமல் அது பெரிய மாசு ஏற்படுத்திட்டு இருக்கு, நம்ம ஆல்டர்னேட்டாக நியூக்ளியர் பிளான்ஸ்லாம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த crude oil எல்லாம் தீர்ந்து போன பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதோடைய ஆல்டர்னேட் என்ன? EV வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. சமைக்கிறதுக்கு மீத்தேன் எரிவாயு, இந்த சாணத்திலிருந்து எரிபொருள் தயாரிக்கிறது, இன்னும் நிறைய பேர் இப்போ இந்த விறகு கட்டையெல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படியே சமைக்கலாம் பழைய காலத்துப்படி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பாசிபிளா? எப்படி பெட்ரோல் டீசலுக்கான மாற்று EV அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படுதோ, அதே போல் இந்த எல்பிஜிக்கான சரியான மாற்று என்ன? எலக்ட்ரிக் ஸ்டவ்வா, இண்டக்ஷன் ஸ்டவ்ஸா, இல்லை வந்து இந்த மாதிரி இயற்கை பொருள்ல இருந்து எரிவாயு எடுக்கிறதா, என்ன எதை நோக்கி நம்ம போக போகிறோம்? உலகம் முழுக்க இதுக்கான பல ஆய்வுகள் நடக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். நிறைய கியூரியஸான அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்னா பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயோட. நன்றி.